நம் அனைவரையும் லைஃப் டிவைன் பயில்வதற்காக இந்த கூகுள் மீட் இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் லைஃப் டிவைன்ல முதலில் இருந்து அத்தியாயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் 2 சாப்டர்ஸ் முடித்துவிட்டோம். த ஹியூமன் ஆஸ்பிரேஷன், த மெட்டீரியலிஸ்ட் டினையல். இது 2ஐயும் முடித்துவிட்டோம். த மெட்டீரியலிஸ்ட் டினையல் என்பது பகவான் 2 நெகேஷன்ஸ் என்று கூறக்கூடிய தலைப்பில் முதலாவதாக வரக்கூடியது. இரண்டாவதாக வரக்கூடியது the refusal of the ascetic. துறவியின் மறுப்பு என்று நாம் தமிழில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சாப்டர் முழுவதுமே பகவான் இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அந்த டிரான்சென்டன்ட் ஸ்டேட், அந்த நிலையை எட்டியவுடன் யோகிகளுக்கு கிட்டும் அனுபவம் என்னவென்றால், அது ஒன்றுதான் உண்மை. அதனுடைய பிரம்மாண்டத்தில் அவர்கள் அதிலேயே லயித்து போய்விடுகின்றனர். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை, எதுவுமே உண்மை இல்லை என்கின்ற ஒரு அனுபவத்தை அவர்கள் அடைகின்றார்கள். அதன் விளைவாக அவர்கள் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த உலக வாழ்வு அனைத்தையுமே அவர்கள் ஒரு உண்மை இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இது இறுதியான நிலை அல்ல. இதையும் கடந்து செல்லும் பொழுதுதான் என்ன உண்மை தெரிய வருகின்றது என்றால், அனைத்துமே பிரம்மம், அந்த டிரான்சென்டன்ட் எல்லை கடந்து இருப்பது, பிரபஞ்சம் தழுவி இருப்பது, தனிமனித அளவில் இருப்பது, எல்லாமே ஒன்றுதான் என்கின்ற உண்மை
புரிகின்றது. ஆகையால் இந்த சாப்டர் முழுவதுமே இந்த ஒருதலை பட்ச ஒரு அனுபவமான இந்த எல்லை கடந்த அந்த பரம்பொருள் அது மட்டுமே உண்மை என்கின்ற கோட்பாடு அதில் உள்ள அதை தாண்டி செல்ல வேண்டும், அது மாத்திரமே உண்மை அல்ல என்கின்ற கருத்தை தான் பகவான் இந்த சாப்டர் முழுவதுமே விளக்குகின்றார். நாம் இப்பொழுது அந்த பகவான் இந்த சாப்டருக்கு ஒரு முன்னோடியாக 2 உபனிஷத்ஸ் பகவான் மேற்கோள் காட்டியுள்ளார். அதிலிருந்து நாம் தொடர்ந்து செல்லலாம். நாம் சுந்தர் சார் படிக்கிறீங்களா? Yes, sir. Chapter 3, The Refusal of the Ascetic. Mandukya Upanishad, verse 2. All this is the Brahman. This self is the Brahman, and the self is fourfold. Explanation. As our awareness grows, we awake to the existence of an all-pervading, spread throughout consciousness. The forms may appear or disappear. There is a reality that is constant. This is Brahman. The universes are this reality in manifestation. There is nothing that is non-existent. All is real, all is Brahman. This Brahman is the self of all existences. The self and Brahman are the same. The self is everywhere and is the bedrock of everything. It is ever present and omnipresent. Self in its extension is present as the self of all that is awake. That is Vishwa or waking state. The self of all that dreams, that is Taijasa or dream state. The self of all that is asleep, that is Prajna or Sushupti, or the state of dreamless sleep. And above, as the self that transcends all, that is Turiya, these states of itself. These are not 4 different selves. The waking, the dream, and the sleep are states of the one self, that is the transcendent. 3 are voices of oneself. Thus, the self, that is Brahman, pervades all states of consciousness. Thank you, sir. Thank you. I'll explain பண்ணிடுறேன். பகவான் மாண்டீக உபனிஷத்துலேருந்து இங்கே கொடுத்துருக்கார். இதோட பேசிஸ் என்ன அப்படின்னா, ஆல் இஸ் பிரம்மன். அதனால் நாம் எதையுமே விளக்க முடியாது. எல்லாமே ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி தான். அது தொடர்ச்சியாக இருக்கின்றது. இட் இஸ் கான்ஸ்டன்ட். வடிவங்கள் வேணா தோன்றலாம், மறையலாமை ஒழிய அந்த ரியாலிட்டி அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த ரியாலிட்டி, ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி எப்பொழுதுமே இருக்கின்றது. நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், இந்த பிரபஞ்சம், இந்த அமைப்புகள், தனிமனிதர்கள் எல்லாமே அந்த ரியாலிட்டியோட மேனிஃபெஸ்டேஷன். ஆகையால் எதுவுமே இல்லாமல் இருப்பதில்லை. தெர் இஸ் நத்திங் விச் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். ஏனென்றால் அனைத்துமே பிரம்மம். நாம் இந்த புக் 2ல பார்த்துருக்கோம். இந்த ஈஸ்வரா புருஷா
the self, புருஷா அண்ட் ஈஸ்வரா, அந்த பிரம்மன் அங்கேயும் பார்த்தோம். அந்த பிரம்மன் ஆஸ்பெக்ட் வந்து இந்த செல்ஃப் ஆஃப் ஆல்ங்கிறது பார்த்தோம். ஈஸ்வரா வந்து காஸ்மிக் ஆஸ்பெக்ட், புருஷா வந்து இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிற கருத்தை பார்த்தோம். அந்த கருத்து தான் இங்கு மீண்டும் இங்கு இங்கு விளக்கப்படுகின்றது. இந்த பிரம்மன் வந்து இட் இஸ் எ செல்ஃப் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். அது எங்க எல்லா இடத்துலையுமே இருக்கு, அது இல்லாத இடமே கிடையாது. இட் இஸ் ஆம்னி பிரசன்ட். அதுதான் 4 விதமான உணர்வு நிலைகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது 4 விதமான உணர்வு நிலைகள் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து வேக்கிங் ஸ்டேட், விழித்திருக்கும் நிலை. அடுத்தது வந்து ட்ரீம் ஸ்டேட், ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இருக்கு. அடுத்து இருக்கிறது ட்ரீம் ஸ்டேட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சுஷுப்திங்கிறது ட்ரீம்லெஸ் ஸ்டேட். ஆக்சுவலா அது ட்ரீம்லெஸ் ஸ்லீப். எல்லாத்திற்கும் மேல இருக்கிறது தான் அந்த துரியா அப்படிங்கிறது, அனைத்தையும் கடந்த நிலை. இதுல என்ன அப்படின்னா, இது வந்து 4 விதமான தனித்தனி உணர்வு நிலைகள் அல்ல, ஒன்றோடு ஒன்று துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய 4 விதமான உணர்வு நிலைகள் அல்ல. அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அதுதான் இந்த 3 நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஸோ இந்த கான்சியஸ்னஸ் லெவல்ல கூட எல்லா லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்லயும் அந்த செல்ஃப் தான் இருக்கு. ஓகே, மேல போலாமா நம்ம? Mandukya Upanishad, verse 7. Beyond relation, featureless, unthinkable, in which all is still. Explanation. The self in the first 3 states are accessible to us in our consciousness. The transcendent is not. We cannot relate ourselves to it in our present consciousness. Our mind fails when it touches the borders of the fourth self. Our speech fails to describe. Our vision fails to capture it because it is featureless. Nirguna Brahman. Our thoughts cannot grasp. All movements stop at the gates of the transcendent self. All is still. In its presence, everything else fades away. It is this experience of transcendent self that has created its mighty impression on human mind to deny reality to all that is not this featureless and incommunicable self. This is the refusal of the ascetic. Courtesy Sri M.P. Pandit, Legends in the Life Divine, pages 13 to 15. Thank you very much, sir. Thank you. ஸோ இந்த சாப்டர்னுடைய ஒரு கரு, இதனுடைய எசன்ஸ் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் 4 விதமான நிலைகளை பார்த்தோம், உணர்வு நிலைகளை பார்த்தோம். 4 விதமான நிலைகளிலும் அந்த செல்ஃப் தான் வந்து அந்த 3வது அந்த உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப், அதுதான் வந்து இந்த 3 நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பதை பார்த்தோம். வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், ட்ரீம்லெஸ் ஸ்லீப் ஸ்டேட், அப்புறம் வந்து அந்த இந்த துரியா என்கின்ற ஹையஸ்ட் ஸ்டேட், டிரான்செண்டன்ட் ஸ்டேட். இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்ஸ் வந்து நாம் அனைவருமே அந்த அனுபவத்தை அடைகின்றோம். உணர்வு நிலையில் நம்மால் எட்ட முடியும், அந்த உணர்வு, அந்த தளங்களை நம்மால் எட்ட முடியும். ஆனால் அந்த 4வது தளமான அந்த துரியா, இந்த டிரான்செண்டன்ட் ஸ்டேட், அதை நம்மால் எட்ட முடியாது. நம்முடைய தற்பொழுது உள்ள உணர்வு நிலையுடன் அதை நாம் பொருத்தி பார்க்க முடியாது. என்ன காரணம் என்றால், அந்த நிலைக்கு சென்றவுடன் நம் மனம் வந்து செயலற்று போய்விடுகின்றது. அவர் மைண்ட் ஃபெயில்ஸ். அந்த 4வது நிலையின்
விளிம்பை தொட்டவுடன் நம்முடைய மனம் செயலற்று போய்விடுகின்றது. அங்கு நம்முடைய வார்த்தைகள் அங்கும் வெளிவர மறுக்கின்றன. வார்த்தைகள் அந்த நம்முடைய அந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் பேசும் அந்த திறனை நாம் அங்கு இழக்கின்றோம். Our speech fails to describe. நம்முடைய அந்த நம்ம பார்வையும் அங்கு செயலிழந்து போய்விடுகின்றது. அந்த தோற்றத்தை நம்முடைய பார்வையினால் உள்வாங்க முடியவில்லை. அது நம்முடைய பார்வையும் அங்கு செயலிழந்து போய்விடுகின்றது. என்ன காரணம் என்றால், அந்த ஃபோர்த் ஸ்டேட் டிரான்சென்டன்ட், அனைத்தையும் கடந்த நிலை என்பது எந்த விதமான ஒரு குணங்களும் அற்றது, நிர்குண ஸ்டேட், அது ஃபீச்சர்லெஸ் ஸ்டேட். ஆகையால் எதுவும் எல்லாமே வெற்றிடமாக இருக்கின்றது. அங்கு நம் எண்ணங்களின் மூலமாக எதையுமே நம்மால் அங்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் எல்லா இயக்கங்களும் அங்கு செயலற்று போய்விடுகின்றன, ஒரு ஸ்தம்பித்து போய்விடுகின்றன. எங்கு என்றால், அந்த 4வது நிலையின் வாசலை அடைந்து விட்டோம் என்றால் எல்லா இயக்கங்களும் அங்கு ஸ்தம்பித்து போய்விடுகின்றன. ஆல் இஸ் ஸ்டில். எல்லாமே அங்கு மறைந்து போய்விடுகின்றன. இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் என்ன மனித மனதுள் எத்தகைய ஒரு இம்ப்ரெஷன், ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கின்றது என்றால், இதை தவிர வேறு எதுவுமே உண்மை அல்ல என்கின்ற ஒரு அனுபவத்தை மனித மனதின் மேல் அது ஏற்படுத்துகின்றது. ஆகையால் அத்தகைய நிலையை அடைந்துவிட்ட ஒரு யோகி என்ன செய்கின்றார் என்றால், இதை தவிர வேறு எதுவுமே உண்மை அல்ல, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இவை எல்லாமே இட் ஹாஸ் நோ ரியாலிட்டி என்று அத்தகைய ஒரு முடிவுக்கு அவர் வருகின்றார். இதுதான் அவருடைய பிரபஞ்சம் குறித்த அவருடைய உணர்வு நிலையில் அவருடைய மறுப்பாக இருக்கின்றது. திஸ் இஸ் a refusal of the ascetic. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று அவர் அனைத்தையுமே மறுக்கின்றார். இந்த அனுபவம் தான் அவருடைய மறுத்தலுக்கு காரணமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் இந்த சாப்டர் முழுவதுமே, இந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த சாப்டர் முழுவதுமே அமைக்கப்பட்டுள்ளது. பேராகிராஃப் 1 போலாம் நம்ம. Paragraph 1. And still there is a beyond. For on the other side of the cosmic consciousness, there is attainable to us a consciousness yet more transcendent. Transcendent not only of the ego, but of the cosmos itself, against which the universe seems to stand out like a petty picture against an immeasurable background that supports the universal activity, or perhaps only tolerates it. It embraces life with its vastness, or else rejects it from its infinitude. Thank you. Explanation. உள்ள போலாம். Yeah, please. Explanation. Sri Aurobindo in the previous chapter indicated that man in his journey beyond the domains of physical and subtle physical shall reach the plane of cosmic consciousness. Yet there is a higher plane of consciousness beyond which is attainable to man. 1 minute. It is beyond our... Surjaji, yet there is a higher plane of consciousness beyond which is attainable to man. That is how you should read. Sir, yet there is a higher plane of consciousness
beyond reach is attainable to man. It is beyond our ego and beyond the cosmos itself. From this transcendent consciousness, how does the universe look like? The universe seems to look like a petty, that is insignificant picture of a picture against an infinite background. Now, two views one can take. The transcendent consciousness supports the universal activity and embraces life with its vastness, or it will tolerate, it only tolerates the universal activity and rejects life from its infinitude. Thank you, sir. Thank you. நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் டொமைன் இதை கடந்த நிலைகள்லாம் இருக்கின்றன. சூப்ராபிசிக்கல் டொமைன் இதை கடந்த நிலைகள் இருக்கின்றன என்பதை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அங்கு பகவான் ஒரு கருத்தை கூறியிருந்தார். என்ன கூறியிருந்தார் என்றால், இது மாத்திரமல்ல, அந்த மெட்டீரியல் பிளேன் அதை கடந்த நிலை மாத்திரமல்ல, அதையும் தாண்டிய நிலைகள் இருக்கின்றன, தளங்கள் இருக்கின்றன என்று பகவான் அங்கு சுட்டிக்காட்டி இருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சாப்டரை ஆரம்பிக்கின்றார். இந்த உயர்தளம், இந்த டிரான்சென்டன்ட் கான்சியஸ்னஸ், இந்த நான்காவது ஸ்டேட் அந்த என்கின்ற என்று அது வந்து ஒரு அனைத்தையும் கடந்த ஒரு தளமாக இருக்கின்றது. இட் இஸ் அ டிரான்சென்டன்ட் ஸ்டேட். இது எதை கடந்து இருக்கின்றது என்றால், தனி மனிதன் அவனுடைய அந்த தான் என்கின்ற தன்னுணர்வு, இந்த பிரபஞ்சம், இது இரண்டையுமே கடந்த நிலையில் இருக்கின்றது. இட் இஸ் பியாண்ட் தி இண்டிவிஜுவல், பியாண்ட் த காஸ்மாஸ். ஸோ அதுதான் எல்லாம் கடந்த நிலை, இந்த டிரான்சென்டன்ட் கான்சியஸ்னஸ் அல்லது பிரமிக் கான்சியஸ்னஸ் என்று கூறுவார்கள். எல்லாம் கடந்த நிலை அது. இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் எவ்வாறு காணப்படுகின்றது என்றால், அது வந்து பகவானுடைய ஒரு விளக்கம் எப்படி விவரிக்கின்றார் என்றால், பகவான், the universe seems to stand out like a petty picture against an immeasurable background அப்படிங்கிறார். The cosmos itself என்ன கூறுகின்றார் என்றால், a consciousness yet more transcendent not only of the ego but of the cosmos itself, against which the universe seems to stand out like a petty picture against an immeasurable background அப்படிங்கிறார். ஏன்னா அந்த யூனிவர்ஸே நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபினிட். அப்படிதான் நாம் நம்மை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் வந்து ஒரு இன்ஃபினிட். ஆனால் அத்தகைய ஒரு பிரபஞ்சமே அந்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு சின்ன படம் போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன்ல ஒரு சின்னோண்ட ஒரு படம் தெரிந்தா எப்படி இருக்குமோ அது போலதான் அந்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சமே அவ்வாறு தான் காட்சி அளிக்கும் என்று இங்கு பகவான் விவரிக்கின்றார். அந்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அப்படித்தான் இருக்கும், அந்த பிரபஞ்சமே அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆகையால் இந்த நிலையை அடைந்து விட்ட ஒருவர் இரண்டு விதமான நிலைப்பாடுகளை எடுக்கலாம். ஒன்று என்னவென்றால், இந்த எல்லாம் கடந்த உணர்வு நிலை என்பது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அதுதான் ஆதரவளிக்கின்றது, அனைத்தையும்
தழுவி இருக்கின்றது என்று ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம். அல்லது வேற ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கலாம். என்னவென்றால், இட் ஒன்லி டாலரேட்ஸ் த யூனிவர்சல் ஆக்டிவிட்டி. அதை பொறுத்துக் கொள்கின்றது, அவ்வளவுதான். அது மாத்திரமல்ல, அல்லது இந்த வாழ்வை அது தன்னுடைய அந்த பிரம்மாண்டத்தில் இருந்து விலக்குகின்றது என்கின்ற இருவிதமான நிலைப்பாட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆகையால இங்க இங்க இந்த நிலையை அடைந்துவிட்ட ஒருவர் இந்த இரண்டு விதமான நிலைப்பாடுகளையும் எடுக்கலாம். எந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கின்றார் என்பது பொறுத்துதான் அவர் இந்த பிரபஞ்சம் குறித்த அவருடைய பார்வை அமைகின்றது. மேற்கொண்டு போலாமா நம்ம? Paragraph 2. If the materialist is justified from his point of view in insisting on matter as reality, the relative world as a sole thing of which we can in some sort be sure, and the beyond as wholly unknowable, if not indeed non-existent, a dream of the mind, an abstraction of thought divorcing itself from reality, so also is the sannyasi, enamored of that beyond, justified from his point of view in insisting on pure spirit as the reality, the one thing free from change, birth, death, and the relative as a creation of the mind and the senses, a dream, an abstraction in the contrary sense of mentality, withdrawing from the pure and eternal knowledge. Thank you, sir. தேங்க்யூ. எக்ஸ்பிளனேஷன் படிங்க. படிக்கட்டுமாங்க சார்? படிங்க மேடம். Both the materialist and the sannyasin are justified in their own standpoints. Materialists insist that the matter is the sole reality. All that he can be sure of is the world he lives in. He admits the existence of worlds beyond, but treat them as something wholly unknowable. For him, they are dreams of the mind, existing in thought only, without any physical reality. The sannyasin who rises to the beyond is so much attracted by it. For him, pure spirit, which is changeless and free from birth and death, is the sole reality. The relative world we live in is the creation of our mind and senses. The spirit is the domain of pure and eternal knowledge. As against it, he views the material world as a dream having no reality in terms of pure knowledge. Thank you, sir. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இந்த பொருள் முதல்வாதிகள் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த சந்நியாசிகள், இவர்கள் இரண்டுமே அவர்களுடைய நிலைப்பாடுகளில் அவர்களை பொறுத்த வரைக்கும் நியாயமானதாகத்தான் அவர்களுடைய அந்த நிலைப்பாடுகள் இருக்கின்றன. இந்த பொருள் முதல்வாதிகள் எதை வலியுறுத்துகின்றார்கள் என்றால், அவர்கள் எல்லாமே இந்த பிசிக்கல் மேட்டர், அதுதான் உண்மை, அதை கடந்து எதுவுமே இல்லை. ஏனென்றால் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் வாழ்கின்றான். அந்த உண்மை அவனுக்கு ஒரு நிதர்சனமாக இருக்கின்றது.
அவன் இந்த உலகத்தை கடந்து கடந்து மற்ற உலகங்கள் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஆனால் அவைகளை அவன் அறிய முடியாதவையாக அவன் எண்ணுகின்றான். அத்தகைய ஒரு எண்ணங்களை அவன் மனதின் கற்பனைகளாக, மனதினுடைய கனவுகளாகத்தான் அவன் பார்க்கின்றான். அது அவைகளெல்லாம் உண்மை அல்ல என்று அவன் நினைக்கின்றான். ஏனென்றால் அதுல ஒரு பிசிக்கல் ரியாலிட்டி இல்லை. இந்த துறவி அனைத்தையும் கடந்த நிலைக்கு அவர் செல்கின்றார். அந்த நிலைக்கு சென்றவுடன் அதனால் அந்த ஒரு அனுபவத்தினால் மிகவும் அவர் வசீகரிக்கப்படுகின்றார், கவரப்படுகின்றார். ஏனென்றால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மெய்ப்பொருள், அனைத்தையும் கடந்திருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்பது ஒரு மாற்றம் அடையாதது, பிறப்பு இறப்பு இதிலிருந்து விடுபட்டது. அவர் என்ன நினைக்கின்றார், இந்த உலகம் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் இதெல்லாமே நம்முடைய மனதினாலும் புலன்களினாலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். அதை தவிர அதற்கென்று ஒரு ரியாலிட்டி, உண்மை கிடையாது என்று எண்ணுகின்றார். ஆனால் அந்த மெய்ப்பொருள் என்பது அதுதான் உண்மையிலேயே ஒரு இட் இஸ் அ டொமைன் ஆஃப் பியூர் அண்ட் இட்டர்னல் நாலேஜ். ஒரு சாஸ்வதமான ஒரு ஞானம் அங்குதான் காணப்படுகின்றது என்று அவர் எண்ணுகின்றார். அதனுடன் ஒப்பிடுகையில் இந்த சட உலகம் ஒரு கனவாகத்தான் அவர் எண்ணுகின்றார். அதை கனவாகத்தான் அவர் எண்ணுகின்றார். அதற்கென்று ஒரு உண்மை இல்லை என்று அவர் நினைக்கின்றார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியூர் நாலேஜ், பியூர் நாலேஜ் என்றால் என்ன அர்த்தம் என்றால், புலன்களை தாண்டி அடையக்கூடிய ஞானம். அத்தகைய ஞானத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த உலகம் என்பதற்கு ஒரு ரியாலிட்டி, உண்மைத்தன்மை கிடையாது, அது வெறும் கனவுதான் என்று அவர் எண்ணுகின்றார். பேராகிராஃப் 3க்கு போலாமா? Paragraph 3. What justification of logic or of experience can be asserted in support of one extreme which cannot be met by an equally cogent logic and an equally valid experience at the other end? The world of matter is affirmed by the experience of the physical senses, which, because they are themselves unable to perceive anything immaterial, are not organized as gross matter, would persuade us that the suprasensible is the unreal. This vulgar or rustic error of our corporeal organs does not gain in validity by being promoted into the domain of philosophical reasoning. Thank you, sir. Thank you. Explanation படிங்க. சார் படிக்கட்டுங்களா? படிங்க மேடம். Here, Sri Aurobindo speaks about our bodily sense organs, which are always prone to errors. They are not able to perceive anything beyond the material world. Only the gross matter is perceptible to our senses. Anything that escapes our senses is termed as unreal. When it comes to the field of philosophical reasoning, our sense organs lose their validity as their functioning lacks refinement. To support an argument or a logic in favor of an extreme conclusion, it should be met by an equally valid experience at the other end.
In the case of materialist argument, it is not validated by an equal experience because the argument is based on the perception of senses whose conclusions are subject to errors. Thank you, sir. Thank you. Thank you. பகவான் இங்கே ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்ன கேள்வி என்றால், what justification of logic or of experience can be asserted in support of the one extreme which cannot be met by an equally cogent logic and an equally valid experience at the other end அப்படிங்கிறார். இந்த இதுக்கு என்ன பகவான் இங்கு எந்த கருத்தை தெரிவிக்கின்றார் என்றால், ஒரு கருத்தை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், மற்றொரு கருத்திற்கு எதிரான ஒரு உண்மை என்று உண்மையாக இருந்தாலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த எதிரான நிலையிலும் அதை நிரூபிக்க வேண்டும். உதாரணத்திற்கு இப்ப சயின்டிஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உண்மையை அவர்கள் கண்டறிகின்றார்கள். ஒரு புதிய விதியை கண்டறிகின்றார்கள். ஒரு சயின்டிபிக் ட்ரூத், ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு உண்மையை கண்டறிகின்றார்கள். அவர்கள் கண்டறியும் உண்மை இதுவரையில் அறியப்பட்ட உண்மையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது. சரி, அவர்கள் கண்டறிந்த உண்மை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும்? உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படும் எப்பொழுது என்றால், அந்த கருத்திலிருந்து மாறுபட்டு இருக்கும் அந்த எதிர்த்தரப்பு அவர்கள் மத்தியிலும் அவர் அதை உண்மை என்று நிரூபிக்க வேண்டும். அவர்களும் அதை உண்மை என்று அனுபவபூர்வமாக உணர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், இல்லையா? ஒரு கருத்தை இன்னொரு கருத்திற்கு எதிராக நாம் தெரிவிக்கும் பொழுது, நான் என்ன அனுபவத்தை அடைகின்றேனோ அதே அனுபவத்தை அந்த எதிர்த்தரப்பினரும் அடையும் பொழுதுதான் அது உண்மை என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியும். இங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த பொருள் முதல்வாதியின் மறுப்பு, மெட்டீரியலிஸ்ட் டினையல் என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் உண்மை என்று நம்புகின்றார்கள். ஏனென்றால் அந்த அனுபவம் மற்றொரு நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அது உண்மையாக காணப்படுவது இல்லை. ஆதலால்தான் அந்த கருத்தை மாத்திரம் உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எதன் அடிப்படையில் பொருள் முதல்வாதிகளின் கருத்து அமைக்கப்படுகின்றது என்றால், நம்முடைய இந்த புலன்கள், சென்ஸ் ஆர்கன்ஸ், அதன் அடிப்படையில் தான் அனைத்துமே அமைக்கப்படுகின்றது. ஆனால் இந்த புலன்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே பிழைக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கின்றது. ஐம்புலன்கள் எல்லாருக்குமே பொதுவானதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஒருவர் ஒரு விஷயத்தை பார்க்கும் அளவிற்கு எப்படி பார்க்கின்றாரோ அதே மாதிரி இன்னொருவர் அந்த விஷயத்தை பார்ப்பது இல்லை. அவருக்கு வேறு விதமாக அந்த விஷயத்தை பார்க்கின்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் பிழைக்கு உட்பட்டு தான் செயல்படுகின்றன என்பதை நாம் அறிகின்றோம். அது அதனுடைய செயல்பாட்டில் பிழையின்றி இருப்பதே கிடையாது. அது பிழைக்கு உட்பட்டு தான் செயல்படுகின்றது. அதுதான் உண்மை. ஆதலால்தான் அவைகளால் இந்த சட உலகிற்கு அப்பாற்பட்ட எந்த உண்மையையும் அதனால் அறிந்து கொள்ள முடிவது இல்லை. எதுவெல்லாம் இந்த ஐம்புலன்களினால் அறியப்பட முடியாததாக இருக்கின்றதோ அதை நாம் என்ன கூறுகின்றோம் என்றால் அது உண்மை அல்ல என்று நாம் கூறுகின்றோம்.
ஆனால் ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிலசாபிக்கல் ரீசனிங், தத்துவபூர்வமான ஒரு அறிவின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஐம்புலன்கள் அது அதனுடைய ஒரு நம்பகத்தன்மையை இழந்து விடுகின்றன. என்ன காரணம் என்றால், அதனுடைய செயல்பாட்டுல ஒரு சிறப்பு அல்ல, ஒரு செம்மை இல்லை. அங்க ஒரு செம்மை காணப்படுவதில்லை. இட் லேக்ஸ் ரிஃபைன்மெண்ட். எல்லாமே க்ரூடா இருக்கு. அந்த சென்ஸ் ஆர்கன்ஸினுடைய செயல்பாடு எல்லாமே ஒரு க்ரூடா இருக்கு. அதனால தான் ஒரு உயர்நிலையில் ஒரு தத்துவ ஆராய்ச்சியில் வெறும் ஐம்புலன்களை மாத்திரம் நம்பியே அங்கு கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பொருள் முதல்வாதியின் கருத்துக்கள் எல்லாமே இந்த ஒரு குறையைத்தான் கொண்டுள்ளன. ஒரு பிழைகளின் அடிப்படையில் தான் அனைத்துமே அமைகின்றன என்று பகவான் கூறுகின்றார். ஆகையால் தான் அவர்களுடைய கருத்து ஒரு ஸ்திரமானதாக இல்லை. நிரந்தரமாக அந்த கருத்து உண்மையாக இருக்க முடியாது. ஒரு காலத்துல அது மாறும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்த போலாமா? Obviously, their pretension is unfounded. Even in the world of matter, there are existences of which the physical senses are incapable of taking cognizance. Yet, the denial of the suprasensible as necessarily an illusion or a hallucination depends on this constant sensuous association of the real with the materially perceptible, which is itself a hallucination. Assuming throughout what it seeks to establish, it has the wise of the argument in a circle and can have no validity for an impartial reasoning. Thank you, sir. Thank you, sir. Thank you. Explanation போலாம் நம்ம. சார் நான் படிக்கட்டுமா? படிங்க மேடம். The claim of the materialist has no basis. In the material world itself, there are many things that exist which are beyond the grasp of our senses. Yet, whatever that is beyond our senses, we call it an illusion or a hallucination. This is because we call something as real only when it is materially perceptible by our senses. Again, this is hallucination, says Sri Aurobindo. As we have already seen in the earlier chapter, essential matter is not perceptible to senses, and it is only in our thought we perceive the form of an object by the power of the argument, that is, by forceful assertion of a one-sided view. Materialist denial can gain acceptance in a small circle, but it will not be valid before an impartial reasoning. Thank you. Thank you. என்ன காரணத்தினால நம்ம அந்த பொருள் முதல்வாதிகள் அவர்களுடைய கருத்துல ஒரு அடிப்படையில் இல்லை என்று கூறுகின்றோம்? அவர்கள் அனைத்தையுமே இந்த ஐம்புலன்கள் அதனினால் கண்டறியப்படுவது மட்டுமே உண்மை என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன உண்மை என்றால், இந்த சட உலகை எடுத்துக்கொண்டாலும் கூட, இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் இதை எடுத்துக்கொண்டாலும் கூட, இதிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்கள் குறித்த ஒரு
புரிதல் நம்முடைய புலன்களுக்கு ஏற்படுவது இல்லை. இது நம்மளுடைய புலன்களை கடந்து வைகளாக அவைகள் இருக்கின்றன. இந்த சடவுலகிலேயே, சடவுலகை சார்ந்த அமைப்புகளிலேயே இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலைகளும் காணப்படுகின்றன. இந்த ஆனால் இருந்தாலும் என்ன கூறுகின்றோம் நாம்? எதுவெல்லாம் என்னுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றதோ அதை நான் ஒரு பொய்யான தோற்றம் என்று கூறுகின்றேன். இல்லூஷன் ஆர் ஹாலுசினேஷன் என்று கூறுகின்றேன். எதுவெல்லாம் என்னால் திடமாக என் புலன்களால் அறியப்படுகின்றதோ அதை மாத்திரமே உண்மை என்று நான் நம்புகின்றேன். இதுவும் ஒரு வகையான ஒரு மாய தோற்றம், தவறான எண்ணம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Again, this is an hallucination என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி என்றால், நாம் ஒரு பொருளை பார்க்கின்றோம். இது மேஜை, இது நாற்காலி என்று ஒவ்வொரு பொருள்களை நம்ம விவரிக்கின்றோம். அதனுடைய திடத்தன்மையை நாம் உணர்கின்றோம். ஆனால் இந்த திடத்தன்மையாக நாம் பார்ப்பதே ஒரு விதமான ஒரு மாய தோற்றம் தான். என்ன காரணம் என்றால், அதை சயின்டிபிக்காகவும் பார்த்தாலும் கூட இந்த மேட்டர் என்பது பார்த்தோம் அப்படின்னா, இந்த எசென்ஷியல் மேட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய புலன்களினால் அறிய முடியாதது. இட் இஸ் நாட் பர்செப்டபிள் டு அவர் சென்சஸ். என்ன காரணம்? இங்கு நாம் எதை மேட்டர், ஒரு திடத்தன்மை உள்ள பொருள் என்று கூறுகின்றோமோ அது எல்லாமே எனர்ஜி தான். மேட்டர், அதில் உள்ள ஆட்டம்ஸ். மேட்டர்னா அது ஒவ்வொரு மேட்டமும் ஒவ்வொரு எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய அடிப்படை மூலக்கூறு ஆட்டம்ஸ் தான். இந்த ஆட்டம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 99.99% வெற்றிடம் என்பதை பார்த்தோம். அது ஒரு எனர்ஜி ஃபீல்டு, அவ்வளவுதான். அந்த எனர்ஜி ஃபீல்டு எதனால் உருவாக்கப்படுகின்றது என்றால், அந்த 0.00 ரொம்ப ஃப்ராக்ஷன் அதில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இத்தகைய அமைப்புகளினுடைய இயக்கத்தினால்தான் அது ஒரு எனர்ஜி ஃபீல்டு கிரியேட் ஆகின்றது. ஆதலால் தான் இந்த எசென்ஷியல் மேட்டர் என்பது அந்த ஒரு துளி தான், அதை பார்க்கவே முடியாது. எல்லாமே எனர்ஜி தான் நம்ம பார்க்குறது எல்லாமே. ஆனால் அந்த எனர்ஜி, அந்த சக்தியின் ஒரு வடிவத்தை தான் நாம் எண்ணங்களின் மூலமாக ஒரு திடமான பொருள் என்று நாம் நம்புகின்றோம். ஆகையால் இதுவே ஒரு விதமான ஒரு ஹலூசினேஷன் தான். அப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு நாம் இந்த புலன்களின் மூலமாக அறியப்படுவது ஒன்றுதான் உண்மை, இதை தாண்டி உண்மை அல்ல என்கின்ற ஒரு கருத்தை ஏற்க முடியும் என்று பகவான் ஒரு மிகவும் அழகான முறையில் ஒரு விவாதமாக ஒரு உண்மையை நமக்கு முன் வைக்கின்றார். ஆகையால் அவர் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த பொருள் முதல்வாதிகளினுடைய அந்த ஆர்குமெண்ட், வாதம் சில பேர் இந்த வாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா, வாதங்கள் எது உண்மையிலேயே ஒரு சிறந்த அதுல பகவான் என்ன கூறுகின்ற, அந்த வாதம் பண்ணும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு பிழை ஏற்படுகின்றது. என்ன பிழை என்றால், ஒரு கருத்தை ஒரு வலிமையாக வலியுறுத்தி கூறி அது மாத்திரமே உண்மை என்று நாம் வாதம் செய்யும் பொழுது, அந்த எதிர்த்தரப்பில் உள்ள அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். நம்முடைய மியர் வாத திறமையினால் என்ன செய்கின்றோம் என்றால், அந்த வாதத்தினுடைய வலிமை, அதன் அடிப்படையில் நாம் என்ன உண்மை என்று நினைக்கின்றோமோ அதை நாம் சாதிக்கின்றோம். இதைத்தான் பகவான் வைஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது ஒரு குறுகிய வட்டத்தில் வேண்டுமென்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் ஒரு பாரபட்சமற்ற நிலையில் பார்க்கும் பொழுது இந்த கருத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால பகவான் மிகவும் அழகாக விளக்குகின்றார். என்ன காரணத்தினால இந்த பொருள் முதல்வாதிகளின் கருத்தை மாத்திரம் நாம்
உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகவான் விளக்குகின்றார். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம், சொல்லலாம். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கருத்து சொல்லலாம் இல்லைங்களா? அதாவது மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டு தானேங்க சார் இருக்கு இல்லைங்களா? பட் பிரம்மன்கிறது வந்து பவுண்ட்லெஸ் அப்படிங்கும்போது இது வரையறைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால கூட இந்த கருத்தை வந்து நம்ம ஏற்க முடியாது அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லைங்களா? ஆமா, எந்த வரையறைக்கு உட்பட்டு இருக்கு அப்படின்னா, அந்த புலன்கள் என்கின்ற வரையறைக்கு உட்பட்டு இருப்பதனாலதான் நம்மால வந்து அதை தாண்டி செல்ல முடிவதில்லை. புலன்கள் தான் வரையறைய நமக்கு வந்து ஒரு லிமிட் பண்ணுது. புலன்கள் இருக்குதே, நம்மளுடைய ஐம்புலன்கள் வந்து ஐம்புலன்கள், இன்டெலெக்ட், இதெல்லாம் வந்து ஒரு வரம்பை உண்டாக்குகின்றன. இந்த வரம்பை மீறி நம்மால செல்ல முடிவதில்லை. வேறஸ் அந்த பிரம்மன் இதெல்லாம் வந்து வரம்புக்கு அப்பாற்பட்டவை, டிரான்செண்டன்ட். அதனால தான் நம்மால அதை அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. தேங்க்யூ சார். பகவானே நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், பகவான் வந்து இந்த ஆன்மீக பாதைக்கு வரும் முன்னர் அவர் தன்னை ஒரு அக்னாஸ்டிக் என்றுதான் அழைத்து கொண்டார். அவரும் ஒரு அக்னாஸ்டிக்காக தான் இருந்தார் என்று அவர் கூறிக்கொண்டார். பின்புதான் அவருக்கு ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட்டு அந்த ஆன்மீக உண்மைகளே நேரடியாக அனுபவமாக பெற்ற பின் அவர் இந்த முழுவதுமாக இந்த நிலைக்கு வந்து விடுகின்றார். பகவானே தன்னை அதற்கு முன்னர் அந்த அக்னாஸ்டிக் என்ற நிலையில்தான் நான் இருந்தேன் என்று அவர் தன்னை கோரிக்கொள்கின்றார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் போலாம், பேராகிராஃப் 4 போலாம். Paragraph 4. Not only are there physical realities which are suprasensible, but if evidence and experience are at all a test of truth, there are also senses which are supraphysical and cannot only take cognizance of the realities of the material world without the aid of the corporeal sense organs, but can bring us into contact with other realities, supraphysical and belonging to another world included. That is to say, in an organization of conscious experiences that are dependent on some other principle than the gross matter of which our suns and earths seem to be made. Thank you. Thank you. Explanation பண்ணி. படிக்கட்டுமா சார்? Yes sir. Explanation. In our physical world itself, there are realities which cannot be perceived by our senses. There are enough evidences available from the experiences of yogis that we do have supraphysical senses. They are called Sukshma Indriyas, subtle organs in the subtle body, Sushma Deha. Many have experienced subtle vision and experience, Sushma Drishti. These subtle organs can bring to us direct knowledge of the physical world without the aid of our bodily sense organs. Not only that, they can bring us into contact with the realities of supraphysical and other world. But sentence அங்க நின்னு போச்சு சார். Not only that, they can not only that the previous sentence உடைய continuation. Not only that, they can bring us they can bring us into contact with the realities of supraphysical and other worlds. Our suns and earths are made up of gross matter. There are worlds which are made up of some other principle than this gross matter. Our subtle organs will bring about conscious experiences of these subtle worlds.
the principle applicable in this gross physical world will not be applicable in the subtle world. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. பகவான் இங்க கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த பகவான் இந்த பேராகிராஃப்ல 4ல பேராகிராஃப் 4 முழுவதுமே ஒரே சென்டென்ஸாகத்தான் பகவான் இங்க தெரிவிக்கின்றார். Not only are there physical realities which are suprasensible, but if evidence and experience are at all a test of truth, there are also senses which are supraphysical and can not only take cognizance of the realities of the material world without the aid of the corporeal sense organs, but can bring us into contact with other realities அப்படிங்கிறார். இங்க என்ன கூறுகின்றார் என்றால், இந்த சட உலகிலேயே, இந்த பிசிக்கல் வேர்ல்டிலேயே நிறைய விஷயங்கள் நம்முடைய உணர்வு, நம்மளுடைய புலன்களால் அறிய முடியாதவைகளாக இருக்கின்றன. நமக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அந்த சூக்ஷ்ம நிலையில நிறைய நமக்குள்ளேயே அந்த திறன்கள் இருக்கின்றன, சூக்ஷ்ம நிலையில இருக்கின்றன. இதைத்தான் சூக்ஷ்ம இந்திரியாஸ்ன்னு சொல்றாங்க. சட்டில் ஆர்கன்ஸ் எல்லாமே சூக்ஷ்ம நிலையில இருக்கின்றது. அது எங்க இருக்கின்றது என்றால், இந்த சூக்ஷ்ம உடலில் இருக்கின்றது, சட்டில் பாடியில இருக்கின்றது. நாம் வெளிப்புறத்தில் இருப்பது அந்த பிசிக்கல் சென்சஸ், ஐம்புலன்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த ஐம்புலன்கள் நம்மளுடைய பிசிக்கல் பாடியில இருக்கு. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குமே இந்த பிசிக்கல் பாடி எப்படி இருக்கின்றதோ அதே போல இந்த சட்டில் பிசிக்கல் பாடின்னு ஒன்று இருக்கு, சூஷ்ம தேகான் இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த சூஷ்ம இந்திரியாஸ் இருக்கின்றது. இதன் மூலமாக நிறைய பேருக்கு இந்த அனுபவங்கள் ஏற்படுகின்றன. என்ன அனுபவங்கள் என்றால், இந்த சட்டில் விஷன், பார்வை, சூஷ்ம பார்வை, சூஷ்ம ஹியரிங், சட்டில் ஹியரிங், சில பேருக்கு சூஷ்ம டேஸ்ட் ஏற்படும். அதே போல சூஷ்ம டச், சட்டில் பிசிக்கல் டச் ஏற்படுகின்றது. சில பேருக்கு சூஷ்ம அந்த சட்டில் பிசிக்கல் ஹியரிங். இதெல்லாமே என்னென்னலாம் அந்த பிசிக்கலா நம்ம பார்க்கின்றோமோ அதுக்கு பேரலா சூஷ்ம நிலையில இந்த நமக்குள் அந்த சில இந்த சட்டில் பிசிக்கல் ஆர்கன்ஸ் சூஷ்ம நிலையில இந்த அமைப்புகள் இருக்கின்றன. அதன் மூலமாக அறியப்படுகின்றன. இது உண்மை. இந்த சூஷ்ம நிலையில் இருக்கக்கூடிய உறுப்புகள், சட்டில் ஆர்கன்ஸ் என்ன செய்கின்றன என்றால், நமக்கு நேரடியான ஒரு அறிவை பெற்று தருகின்றன. இந்த பிசிக்கல் வேர்ல்டு, இந்த சட உலகில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தே அவைகள் நமக்கு நேரடியான ஒரு அறிவை பெற்று தருகின்றன. நம்மளுடைய ஐம்புலன்களின் துணை இல்லாமலேயே அந்த விஷயங்களை நமக்கு பெற்று தருகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, இது வெறும் இந்த உலகோடு மாத்திரம் நின்று விடுவது இல்லை. சட உலகை தாண்டி இருக்கக்கூடிய அந்த சூப்ரா பிசிக்கல், அந்த உலகங்களில் இருந்தும் நமக்கு உண்மைகளை நமக்கு தருவிக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுவெல்லாம் உண்மை. பகவான் படிப்படியாக நம்மை அழைத்து செல்கின்றார். எவ்வாறு அந்த மெட்டீரியலிஸ்ட் லெவல்ல இருந்து படிப்படிப்படியாக அந்த பிசிக்கல் லெவல்ல இருந்து சட்டில் பிசிக்கல், அதை தாண்டி போனோம் அப்படின்னா எல்லாமே அந்த சட்டில் லெவல்ல தான் காணப்படுகின்றது. அதற்காகத்தான் பகவான் இத்தகைய ஒரு உண்மையை நமக்கு தெரிவிக்கின்றார். அதே போல பகவான் கூறக்கூடிய இன்னொரு உண்மை என்னவென்றால், நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நாம் பார்ப்பது
நாம் இருப்பது எல்லாமே இந்த பிளானிட்டரி சிஸ்டம், சன்ஸ், எர்த்ஸ், இது போல எல்லாமே கிரகங்கள் இருக்கின்றன, பிளானட்ஸ் இருக்கின்றது, சூரிய மண்டலங்கள் இருக்கின்றன. இதுதான் கிராஸ் மேட்டர். இதைத்தான் நாம் உலகங்கள் என்று கூறுகின்றோம். இது எல்லாமே கிராஸ் வேர்ல்ட்ஸ், புலன்களால் அறியப்படக்கூடிய திடமான அமைப்புகளை கொண்ட உலகங்கள் எல்லாமே பிசிக்கல் மேட்டரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? There are worlds which are made up of some other principle than this physical gross matter. இதை தாண்டியும் உலகங்கள் இருக்கின்றன. அந்த உலகங்கள் எத்தகைய விதியினால் அமைக்கப்படுகின்றன என்றால் வேறொரு விதியினால் அமைக்கப்படுகின்றன. இந்த சட உலகம் பிசிக்கல் லாஸ், இங்க புவியீர்ப்பு சக்தி செயல்படுகின்றது. நிறைய பிசிக்கல் லாஸ் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இது மாதிரி எல்லாமே நம்ம பார்க்குறோம். தெர் ஆர் சோ மெனி பிசிக்கல் லாஸ். அதற்கு உட்பட்டு தான் இந்த புவி செயல்படுகின்றது. எப்படி இந்த பிசிக்கல் லாஸ்க்கு உட்பட்டு இந்த சட உலகம் செயல்படுகின்றதோ, இல்லை மற்ற உலகங்கள், மற்ற திடமான இருக்கக்கூடிய அந்த கிராஸ் மேட்டர் செயல்படுகின்றனவையோ, அதே போல இந்த சட்டில் பிசிக்கல் வேர்ல்ட்ஸ் இவைகள் எல்லாம் வேறொரு விதிகளின் அடிப்படையில் செயல்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த நம்முள் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம நிலையில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள், சட்டில் ஆர்கன்ஸ், ஒரு உணர்வுபூர்வமான அனுபவத்தை இத்தகைய சூக்ஷ்ம உலகங்களில் இருந்தும் தருவிக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சட்டில் ஆர்கன்ஸ் வில் பிரிங் அபவுட் கான்சியஸ் எக்ஸ்பீரியன்சஸ். உணர்வுள்ள அனுபவங்களை நமக்கு தருவிக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையால இந்த கிராஸ் பிசிக்கல் வேர்ல்டு இங்க ஒரு விதி செயல்படுகின்றது என்று வைத்துக் கொண்டால், இந்த விதி அந்த சூக்ஷ்ம உலகங்களுக்கு பொருந்தாது. இந்த எல்லாமே இந்த இறை சம்பந்தப்பட்ட விஷயம், ஸ்பிரிச்சுவல் விஷயம் எல்லாமே இந்த சட்டில் லெவல்ல தான் இருக்கின்றது. நாம் இங்க ஒரு விதியை வைத்துக்கொண்டு அந்த விதியின் அடிப்படையில் அதை நிர்ணயிக்க முடியாது. எல்லாமே தொடர்புடையதுதான், அடிப்படையில் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் இங்கு செயல்படக்கூடியது ஒரு விதி, அங்கு செயல்படக்கூடியது ஒரு விதி. இங்கு செயல்படக்கூடிய விதியை வைத்துக்கொண்டு அந்த வேறொரு தளத்தில் நடைபெறக்கூடிய செயல்பாட்டை நம்மால் அளவிட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆதலால் தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மெட்டீரியலிஸ்ட் டினையல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பொருள் முதல்வாதியின் மறுப்பை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த சாப்டர்ல பார்த்தோம் அப்படின்னா, பகவான் அந்த போன சாப்டர்னுடைய தொடர்ச்சியாகத்தான் இது இருக்கு. எடுத்த உடனே அவர் இந்த ரெஃப்யூசல் ஆஃப் த அசெட்டிக்கு போகல. அது படிப்படியாகத்தான் அவர் கொண்டு செல்கின்றார். பகவானுடைய ரைட்டிங்குடைய ஸ்டைல் அப்படிதான். மெல்ல 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 அப்படியே அந்த ஒவ்வொரு சாப்டர்னுடைய தொடர்ச்சி தான் அடுத்ததுலையும் வரும், அதனுடைய தொடர்ச்சி அடுத்ததுலையும் வரும். அதனால ஒரு கண்டினியூட்டி எப்பொழுதுமே இருக்கும். அதனால இன்னும் நம்ம பார்க்கறது எல்லாமே போன சாப்டருடைய கருத்துக்கள், அதை எப்படி அதுல உள்ள ஒரு ஸ்திரத்தன்மை அற்ற தன்மை இல்லை, ஒரு அற்ற நிலையை தான் அவர் இங்கே விளக்குகின்றார். பேராகிராஃப் 5 உள்ள போலாம். Paragraph 5. Constantly asserted by human experience and belief since the origins of thought, this truth, now that the necessity of an exclusive preoccupation with the secrets of the material world no longer exists, begins to be justified by newborn forms of scientific research, the increasing evidences of which only the most obvious
and outward are established under the name of telepathy with its cognate phenomena, cannot long be resisted except by minds shut up in the brilliant shell of the past, by intellects limited in spite of their acuteness through the limitation of their field of experience and inquiry, or by those who confuse enlightenment and reason with the faithful repetition of the formulas left to us from a bygone century and the jealous conservation of dead or dying intellectual dogmas. Thank you, sir. Thank you, thank you. Explanation படிங்க. படிக்கட்டுமாங்க சார்? படிங்க மேடம். Humans do possess subtle organs and capacities by which they can gain access to the knowledge of the worlds beyond this material world. This fact has been proved by the human experience since the time man began to think. Now the time has reached. We are no longer preoccupied with the secrets of this physical world. Scientific research evinces a lot of interest on many supraphysical phenomena. One such area is telepathy, meaning communication of thoughts by means other than the known senses. Recently, in 2014, an experiment was conducted jointly by Star Lab Spain, Axilium Robotics France, and Harvard Medical School, which was published in the journal Plus One. A person in India said hula and siao to 3 other people in France. The greetings were not spoken, typed, or texted. The communication happened between the brains, which was interpreted by EEG sensors attached to the scalp by means of binary codes. Such extrasensory phenomena cannot be ignored by intellectual minds. Sri Aurobindo states that refusal to acknowledge such faculties would indicate that our minds are imprisoned by the past. Our intellect is limited by its lack of experience and its refusal to advance its inquiry. He says the reason behind non-acceptance of such paranormal phenomena is that the human mind confuses enlightenment and reason with faithful repetition of old formulas. They belong to bygone era, yet we cling to those dead intellectual dogmas with stubbornness. Thank you, sir. Thank you, thank you. நாம் பார்த்தோம், இந்த மனிதனிடத்துல இந்த சூட்சும இந்திரியங்கள் இருக்கின்றன என்பதை பார்த்தோம். மனிதனுள் அந்த திறன்கள் இருக்கின்றன, இயற்கையாகவே இருக்கின்றன. அதன் மூலம் அவனுக்கு இந்த சட உலகை தாண்டிய உலகங்கள் அது குறித்த ஞானத்தை அவனால் அடைய முடியும். இது பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த திறமை எப்பொழுது மனிதன் சிந்திக்க தொடங்கினானோ
மனிதனுடைய மனம் எப்பொழுது செயல்பட துவங்கியதோ, எண்ணம் எப்பொழுது உருவாகியதோ அப்பொழுதிலிருந்தே இத்தகைய அமைப்புகளின் செயல்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளது, அனுபவபூர்வமாக உணரப்பட்டுள்ளது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Constantly asserted by human experience and belief since the origins of thought. This truth, now that the necessity of an exclusive preoccupation with the secrets of the material world no longer exists, begins to be justified by newborn forms of scientific research. இது எப்படின்னா, இந்த பிசிக்கல் லெவல்ல நம்ம நிறைய முன்னேறிட்டோம். எல்லா இதுலயும் ரிசர்ச் நடக்குது. ஒவ்வொரு இதுலயும் நம்ம ஆல்மோஸ்ட் அதனுடைய உச்சக்கட்ட நிலையை ஒவ்வொரு நிலையிலுமே நம்ம அடைகின்றோம். இன்னும் அடைய வேண்டியது நிறைய இருக்கின்றன. ஒரு காலத்துல இந்த ப்ரீ ஆக்குபேஷன் வித் இந்த பிசிக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கொடுத்த ஒரு ப்ரீ ஆக்குபேஷன் இருந்தது ஒரு காலத்துல. எப்போனா அது ஆரம்ப காலத்துல இருந்தது. இப்பொழுது ஓரளவு நாம் வளர்ச்சியை அடைந்து விட்ட பிறகு இதையும் தாண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கின்றனவா என்று மனித மனம் அதை நோக்கி பார்க்க துவங்கியுள்ளது. மனிதனுடைய மனம், அதே போல விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகள் எல்லாமே அதை நோக்கி அவைகள் பார்க்க துவங்கியுள்ளன. இந்த விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகள் இத்தகைய சூப்ராபிசிக்கல் பினாமினா, அதாவது சூப்ராபிசிக்கல் பினாமினா என்றால் இந்த சட உலகில் நடக்கும் விஷயங்கள், புலன்களினால் அறியப்படக்கூடிய விஷயங்கள், இதை தாண்டி நடக்கக்கூடிய அந்த இதை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து நிறைய அத்தகைய செயல்பாடுகளின் பால் இந்த விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகள் தங்களுடைய கவனத்தை திருப்புகின்றன. அதில் பகவான் கூறக்கூடிய ஒரு ஏரியா எது என்றால் டெலிபதி. டெலிபதி என்றால் என்னவென்றால், தூரத்தில் இருக்கக்கூடிய, தொலைவில் இருக்கக்கூடிய வேறொரு மனதில் நடக்கக்கூடிய விஷயத்தை எந்த விதமான பிசிக்கல் லெவல்ல எந்த விதமான ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம நேரடியாகவே தொலைவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கு வேறொரு இடத்தில் இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய வெறும் மனதில் மூலமாகவே அறிந்து கொள்வது. இதுதான் டெலிபதி என்பது. இதற்கு ஆங்கிலத்தில் என்ன விளக்கம் என்றால், கம்யூனிகேஷன் ஆஃப் தாட்ஸ் பை மீன்ஸ் அதர் தேன் த நோன் சென்சஸ். நாம் இப்பொழுது எப்படி கம்யூனிகேட் பண்ணுகின்றோம்? எல்லாமே நோன் சென்சஸ் தான். இந்த ஐம்புலன்களின் மூலமாகத்தான் இப்பொழுது கம்யூனிகேஷன் நடக்கின்றன. ஆனால் இந்த டெலிபதி என்பது எங்கோ நடக்கக்கூடியது, எந்த விதமான சாதனங்களின் உதவியின்றி அறிந்து கொள்வது. இதுதான் டெலிபதி. இது குறித்து இதன் பால் விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகள் தன் கவனத்தை திருப்பியுள்ளன என்று பகவான் அந்த காலத்திலேயே எழுதியுள்ளார். இப்பொழுது விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகள் வெகுவாக முன்னேறியுள்ளன. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னவென்றால், 2014 இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது இந்த ஸ்பெயின், பிரான்ஸ், யுஎஸ் இந்த 3 தேசத்தில் இருந்தும் ஒருங்கிணைந்து இந்த ஆராய்ச்சியை செய்தார்கள். ஆராய்ச்சி செய்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை ஒரு விஞ்ஞான சஞ்சீவியிலும் வெளியிட்டார்கள், ஜேர்னல். அதில் என்ன அவர்கள் செய்தார்கள் என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவர்
பிரான்சில் இருக்கக்கூடிய 3 வெவ்வேறான மனிதர்களுக்கு ஒரு வார்த்தையை அவர்கள் மனதின் மூலமாகவே சொன்னார்கள். ஹோலா சிஏஓ என்கின்ற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வார்த்தைகள் எல்லாமே, கிரீட்டிங். இதை மனதின் மூலமாகத்தான் தெரிவித்தார்கள். பேசவில்லை, டைப் பண்ணல, டெக்ஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் மனதில் மூலமாகவே அந்த வார்த்தைகளை அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த மனதில் மூலமாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அவர் தெரிவித்த வார்த்தை, இந்த 3 நபர்கள், தனித்தனியான நபர்கள், பிரான்சில் இருக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய மனதில் பதிவு செய்யப்பட்டது என்பதை விஞ்ஞானபூர்வமாக அவர்கள் நிரூபித்தார்கள். எப்படி என்றால், இந்த மனதில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வு அலைகளை இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், அதில் மூலமாக அறிய முடியும். அதில் மூலமாக அறிந்தார்கள் என்று இங்கு ஒரு குறிப்பு காணப்படுகின்றது. ஆகையால் நம்ம என்ன உணர்கின்றோம் என்றால், இதை தாண்டி உள்ள தளங்கள் இருக்கின்றன, அதிலும் உண்மைகள் இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை பகவான் எக்ஸ்ட்ரா சென்சரி பினாமினா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எக்ஸ்ட்ரா சென்சரி பினாமினா என்றால் புலன்களை தாண்டி கடந்து இருக்கும் இந்த நிகழ்வுகள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இத்தகைய எக்ஸ்ட்ரா சென்சரி பினாமினா இதை அறிவு சார்ந்த மனங்கள் புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிறார். cannot be ignored by intellectual minds. இந்த அறிவு சார்ந்து செயல்படும் அவர்கள் என்ன இன்டெலெக்சுவல்ஸ் இது எல்லாமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள்? அது பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு பகவான் ஒரு காரணத்தை சொல்கின்றார். என்ன காரணம் என்றால், ஏன் நாம் ஒரு புதியதாக இத்தகைய உண்மையை நாம் அறிகின்ற பொழுது நாம் அவைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம்? என்ன காரணம் என்றால், நம் மனங்கள் இந்த கடந்த காலத்தில் சிறைப்பட்டு இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். They are imprisoned by the past என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, நம்முடைய அறிவுக்கு போதுமான போதுமான அனுபவங்களை அது அடைவது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அறிவு அவனுக்கு நேர்ந்துள்ள ஒரு குறுகிய அளவு அனுபவம், அதை கொண்டுதான் அவனுடைய அறிவு செயல்படுகின்றது. இன்டெலெக்ட், புத்தி. அது ஆதலால் தான் அது ஒரு எல்லைக்குள்ளேயே செயல்படுகின்றது. அந்த மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஒரு அனுபவம் கிட்டுகின்றதோ அந்த அனுபவத்தின் மூலமாக கிடைந்த அறிவை வைத்துக் கொண்டுதான் அது செயல்படுகின்றது. ஆகையால் தான் அது ஒரு எல்லைக்குள்ளேயே செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது தன் எல்லைகளை கடந்து சென்று புதிய உண்மைகளை கண்டறிய அது முயற்சி செய்வது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இன்டெலெக்சுவல் மைண்ட்ஸ் என்ன காரணம்? இன்டெலெக்சுவல் மைண்ட், இன்டெலெக்ட் தேவைதான். ஆனால் அதுவே சமயத்துல அதனுடைய செயல்பாட்டிற்கு ஒரு தடையாக இருக்கின்றது. மனித மனம் இத்தகைய நிகழ்வுகளை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது என்றால், அது ஒரு பகுத்தறிவு, அதே போல ஒரு என்லைட்டன்மெண்ட். என்லைட்டன்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஞானத்துல ஒரு புதிய ஞானம் பிறத்தல், அதான் என்லைட்டன்மெண்ட். தி என்லைட்டன்மெண்ட், இந்த ரீசன், இதையெல்லாம் அந்த மனிதனுடைய அறிவு ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் அதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு இல்லை, அதை தவறாக புரிந்து கொண்டு, இதுதான் என்லைட்டன்மெண்ட், ஒன்றை நம்ப மறுப்பது அதுதான் என்லைட்டன்மெண்ட், அல்லது ஒன்றை ஒரு புதிய உண்மையை நான் எதிர்கொள்ளும் பொழுது அதை நான்
நம்ப மறுக்கின்றேன், நான் என்னுடைய புலன்களினால் அறியப்படும் வரை அதை நான் நம்ப மறுப்பேன் என்பதுதான் என்னுடைய ரீசன் என்று நான் நம்புகின்றேன். அதை என்னுடைய அறிவின் செயல்பாடாக நான் எண்ணுகின்றேன். என்னுடைய ஞானத்தின் ஒன்றை நம்ப, ஒரு புதிய உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது என்பதை என்னுடைய ஞானத்தின் செயல்பாடாகவும் என்னுடைய அறிவின் செயல்பாடாகவும் நான் தவறாக நம்புகின்றேன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஹியூமன் மைண்ட் கன்ஃபியூசஸ் என்லைட்டன்மெண்ட் அண்ட் ரீசன். அதனால் என்ன செய்கின்றேன்? என்னுடைய பழைய கோட்பாடுகளை மிகவும் கெட்டியாக பிடித்து கொண்டு அதையே நான் திரும்பி திரும்பி வலியுறுத்துகின்றேன். ஆகையால இதெல்லாமே இந்த அறிவு சார்ந்து, வெறும் அறிவை மாத்திரம் சார்ந்து செயல்படும் ஒரு மனதின் ஒரு குறைபாடுகள். இதன் காரணமாகத்தான் நம்முடைய அந்த உலகங்களை தாண்டி இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் காணும் பொழுது, இல்லை அறியும் பொழுது, அவைகளுக்கு பின்னால் உள்ள அந்த உண்மைகளை நாம் கண்டறிய மறுக்கின்றோம், அவைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த மனிதனுடைய அறிவு என்ன செய்கின்றது என்றால், ஒரு கடந்த காலத்திலேயே அது இருக்கின்றது. பைகான் ஏரா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது பகவானுடைய அழகான வார்த்தைகளே பார்த்தோம் அப்படின்னா என்ன கூறுகின்றார் என்றால், those who confuse enlightenment and reason with the faithful repetition of the formulas left to us from a bygone century and the zealous conservation of dead or dying intellectual dogmas. அதாவது இந்த டாக்மாஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிடிவாதமான கோட்பாடுகள். அது எல்லா நிலையிலும் இருக்கலாம். மத ரீதியாகவும் இருக்கலாம், அறிவு ரீதியாகவும் இருக்கலாம். இங்கு பகவான் குறிப்பிடுவது கடந்த காலத்தை சார்ந்த, இறந்து போன, இல்லை இறக்கின்ற ஒரு பிடிவாதமான அறிவு சார்ந்த கோட்பாடுகள். இதை நாம் பத்திரமாக பாதுகாக்கின்றோம், பேணி காக்கின்றோம். ஜெலஸ் கான்சர்வேஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு செய்து கொண்டு புதியதாக ஒரு உண்மையை புதியதாக ஒரு உண்மையை அறிய முயலும் பொழுது நாம் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையாக ஒரு புதியதாக ஒரு உண்மையை அறிய முற்படும் பொழுது நாம் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். அறிவை சார்ந்த ஒரு பிடிவாத குணத்துடன் இருந்தால் அந்த உண்மையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் இருந்த நிலையில்தான் இருப்போம், அதை தாண்டி செல்ல மாட்டோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதெல்லாமே மனிதன் அறிவின் செயல்பாடுகளா, அறிவினுடைய ஒரு குறைபாடுள்ள செயல்பாட்டைத்தான் பகவான் விளக்குகின்றார். நாம் பார்ப்பது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் 5 இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, பகவான் இந்த மெட்டீரியலிஸ்ட் டினையல், இந்த அறிவு சார்ந்த வெறும் புலன்களை மாத்திரம் நம்பி செயல்படும் மனித மனம் ஏன் அதை தாண்டி செல்ல மறுக்கின்றது, இது குறித்து தான் இது முழுவதுமாகவே பேசுகின்றார். பின்னாடிதான் நம்ம அடுத்த பேராகிராஃப்ல இருந்து பார்க்கலாம். இந்த எப்படி ரெஃப்யூசல் ஆஃப் த அசெட்டிக் ஏற்படுகின்றது என்பதை நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கின்றதா, ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்களா? வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம செஷனை முடித்துக்கொள்ளலாம். மேற்கொண்டு நம்ம அடுத்த வாரத்தில் இருந்து தொடரலாம்.
Let us all try to be worthy of Sri Aurobindo's centenary.